ஹாய், இன்றைக்கி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு லேயர் சப்பாத்தி எக் குருமா தான் செஞ்சு கொடுத்தேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முட்டை குருமா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 4 தக்காளி சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளி தான். அந்த தக்காளி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த தக்காளி வதங்குறதுக்குள்ளே இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் கசகசா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ தக்காளியெல்லாம் நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, நான் ரொம்ப தண்ணியால் ஒரு கிரேவி பதத்துக்கு தான் வச்சுருக்கேன். சப்பாத்திக்கு சைட் டிஷ்னால எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதும். இது நல்லா வந்து மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த சைடு வந்து 5 முட்டையை நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த முட்டையில் வந்து மேலே 2-3 இடத்துல கீறிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும். அவ்வளோதான், சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக மல்லித்தலை தூவி இறக்கிக்கோங்க. இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் கோதுமை மாவில் 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் உப்பு சேர்த்து எப்பவும் மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ சப்பாத்தி தேய்ச்சிட்டு நடுவில் வந்து பட்டர் இல்லை நெய் ஏதாவது ஒன்று உங்களோட விருப்பம், இல்லை டால்டா கூட சேர்த்துக்கலாம். நடுவில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துகிட்டு நான் மடிக்கிறப்ப 4 பக்கம் மடித்து கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான லேயர் சப்பாத்தி எக் குருமா ரெடி. நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள்.